2023 சொன்னாலே நமக்கு நிறைய மெமரிஸ் ஞாபகம் வரும். ஆனா நான் அந்த மெமரிஸ் எல்லாம் ஞாபகப்படுத்துறேன் இங்க வரல. 2023 ஏஆர் ரஹ்மானுடைய மறக்குமா நெஞ்சம் அப்படின்னு சொல்ற ஒரு கான்செர்ட் நடந்தது. அந்த கான்செர்ட்ல மோர் தென் 45,000க்கும் மேற்பட்ட பேர் கலந்துருந்தாங்க. அந்த கான்செர்ட் ஒரு டிக்கெட்னுடைய விலை மட்டுமே 1000 ரூபாய், 10,000 ரூபாய், 15,000 ரூபாய், 20,000 ரூபாய் வரலாம் இருந்திருக்கு. 15,000 20,000 எல்லாமே கொடுத்துட்டு கான்செர்ட்டுக்கு வர்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் அந்த கான்செர்ட்டுக்கு டிக்கெட் வாங்கியிருந்தாங்க. ஆனா 45,000 பேர்னால மட்டும்தான் அந்த கான்செர்ட்டுக்கு போக முடிஞ்சது. அந்த கான்செர்ட்டே பாத்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் சர்ச்சைகளோட தான் வந்துட்டு முடிஞ்சிருது. சோ ஆப்வியஸ்லி அந்த பிரச்சனை பத்தி அப்புறம் இந்த வீடியோல பேச போறீங்கன்னு கேட்டா இல்ல, அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஆர் ரஹ்மான் மாதிரியான ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் இந்த மாதிரியான கான்செர்ட்ஸுக்கு கூகுளினுடைய ரிசல்ட்ஸ் படி 1 கோடியிலிருந்து 2 கோடி வரைக்கும் சார்ஜ் பண்றாங்களாம். நெட்ஃபிளிக்ஸ் அப்படின்னு நமக்கு சொன்னாலே பிரேக்கிங் பேட், ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல இருந்து தரமான வெப் சீரிஸ்ல இருந்து நமக்கு பிடிச்ச ஹீரோஸ்னுடைய படம் வரைக்கும் எல்லா படங்களுக்கும் மேக்ஸிமம் ஆஃப் டைம் காப்பிரைட்ஸ் வாங்கி வச்சிருக்கிற இந்த உலகத்தினுடைய டாப் மோஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பிளாட்ஃபார்ம்ஸ்ல நெட்ஃபிளிக்ஸும் ஒண்ணு. உங்களுக்கு சூப்பரான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா மொத்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுடைய பாப்புலேஷன் 34 கோடி பேர். நெட்ஃபிளிக்ஸ்னுடைய யூசர் பேஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால எவ்வளவு இருக்கு தெரியுமா? 50%. அதாவது 17 கோடி பேர் நெட்ஃபிளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்காங்களாம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால. நெட்ஃபிளிக்ஸ் 2016 ஜனவரி மாசத்துல இந்தியன் மார்க்கெட்ல ஒரு பெரிய கஸ்டமர் பேஸ பிடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையோட வந்த ஒன் ஆஃப் த கம்பெனிஸ்ல அவங்களும் ஒருத்தங்க. சோ அவங்க வரும்போது 3 டிஃபரெண்ட் டைப் ஆஃப் பிளான்ஸோட வந்தாங்க. பேசிக் பிளான்ல 500 ரூபாய் அப்படின்ற ஒரு பிளானோட வந்திருந்தாங்க. அண்ட் ஸ்டாண்டர்ட் பிளான்ல 650 ரூபாய், பிரீமியம் பிளான் 800 ரூபாய் அப்படின்ற 3 பிளான்ஸோட வந்திருந்தாங்க நெட்ஃபிளிக்ஸ். ஆனா இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ்னுடைய இந்தியன் கஸ்டமர் பேஸ் எவ்வளவு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும். நெட்ஃபிளிக்ஸ் இவ்வளவு வருஷங்கள், அதாவது ஒரு 6-7 வருஷம் கஷ்டப்பட்டு தரமா ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமும் நெட்ஃபிளிக்ஸ்னுடைய மொத்த இந்தியன் கஸ்டமர் பேஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1 கோடிக்கும் கம்மியான பேர். நான் சொல்றது தமிழ்நாடு அந்த மாதிரி தனித்தனி ஸ்டேட்ஸ் சொல்லுங்க, மொத்த இந்தியாலேயே 1 கோடிக்கும் கம்மியான நெட்ஃபிளிக்ஸ் யூசர்ஸ் மட்டும் தான் இருக்காங்களா. நீ என்னடா வெறும் படங்களே வெப் சீரிஸ் மட்டும் கொடுத்துட்டு இருக்க, நான் கொடுக்குறேன் பாரு ஆன் டே டெலிவரி, பிரைம் டே, பிரைம் வீடியோ, பிரைம் மியூசிக்னு வருஷத்துக்கு எல்லாத்தையுமே சேர்ந்து 1500 ரூபாய்க்கு நான் தரேன் பாடுறா அப்படின்ற ஒரு ஐடியாவோட வந்தவங்க தான் பிரைம் வீடியோ. 2013 ஜூன் மாசத்துல தங்களுடைய முதல் இந்தியன் வெப்சைட்டை ஓபன் பண்ணி வெறும் புக்ஸ் மட்டுமே சேல் பண்ணிட்டு இருந்த ஒரு கம்பெனி தான் அமேசான். அதுவும் வெறும் 100 டீலர்களோடங்க, வெறும் 100 டீலர்ஸோட புக்ஸ் மட்டுமே சேல் பண்ணிட்டு இருந்த கம்பெனி ஒரு 6-7 வருஷம் 8 வருஷத்தினுடைய அந்த கேப்ல 22,000 கோடி சம்பாதிச்சிருக்காங்களா இந்தியன் மார்க்கெட்ல அமேசான் கம்பெனி. சரி, அமேசான் பிரைமோட இந்தியன் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் எவ்வளவு அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 5,98 லட்சம். அவங்க 1 கோடி கம்மியா, இவங்க 5,98 லட்சம் பேரா. ப்ரோ ஆப்வியஸ்லி இவங்க தானே ஜெயிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பாயிண்ட் கம்பேரிசன் கிடையாது ப்ரோ. சரிடா, இந்த ஸ்டாட்ஸ் எல்லாம் வச்சு நீ என்னதான்டா சொல்ல வர்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா கஸ்டமர் எக்ஸ்பென்சஸ் டு கார்பரேட் மேசிவ் ப்ராஃபிட். இல்ல புரியல சொல்றேன். ஹே ஹலோ கைஸ், நான் உங்க முகமது பாசித் பேசுறேன் ஃப்ரம் க்ரோ வித் பாசித். சோ இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அமெரிக்கன் எக்ஸ்பென்சஸ் வெர்சஸ் இந்தியன் எக்ஸ்பென்சஸ். அவங்க எவ்வளவு ப்ராஃபிட் மேக் பண்ணாலும் எவ்வளவு மணி மேக் பண்ணாலும் அவங்களுடைய பணம் எல்லாமே வந்துட்டு பயங்கரமா கரைஞ்சு போயிடும். சோ நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்ல நிறைய கம்பெனிஸ் வர முடியாததுக்கான காரணமும் அதுதான். நம்ம நிறைய செலவெல்லாம் பண்ண மாட்டோம்ல. சோ அதை பத்தின ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன், வெரி என்டர்டைனிங் வீடியோ தான் இந்த வீடியோ. சோ மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நேரா வீடியோ போல வாங்க. உங்களுக்கு நான் இன்னொரு ஃபேக்ட், ஒரு சூப்பரான ஒரு ஃபேக்ட் சொல்லட்டுமா? நம்ம இப்ப அமேசான் பிரைம், இப்ப நெட்ஃபிளிக்ஸ பத்தி எல்லாம் பேசணும்ல, இது மாதிரி ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பிளாட்ஃபார்ம் இருக்கு, ஆப்பிள் டிவி அப்படின்னு சொல்லிட்டு. ஐபோன் யூசர்ஸுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, ஆனா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த ஆப்பிள் டிவி பத்தி ஒரு சூப்பரான ஃபேக்ட் சொல்லணும்னா 2023 யூரோப்பியில மிகப்பெரிய 2 பிளேயர்ஸா இருந்தவங்க தான் மெஸ்ஸி அண்ட் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. 2 மிகப்பெரிய ஃபுட்பால் ஜாம்பவான்கள். இந்த உலகத்திலேயே அந்த அளவுக்கு ஃபேமஸா யாருமே மாறல, அந்த அளவுக்கு பயங்கர ஃபேமஸான ஃபுட்பாலர்ஸா இருந்தாங்க. ஆப்வியஸ்லி பாக்குற எல்லாத்துக்கும் இந்த பேராவது கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ அப்படிப்பட்ட 2 ஜாம்பவான் ஃபுட்பாலர்ஸுமே வந்துட்டு உடனடியா அவங்களுடைய கிளப்ஸ்ல இருந்து லீவ் ஆகி வேற கிளப்புக்கு போயிட்டாங்க. கிறிஸ்டியானோ ரொனால்டோ சவுதி அரேபியாவுக்கு போயிட்டாரு, லியோனல் மெஸ்ஸி அமெரிக்காவுக்கு போயிட்டாரு. இப்ப நான் ஒரு ஆப்பிள் டிவி சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னேன்ல, அந்த ஆப்பிள் டிவி சப்ஸ்கிரிப்ஷன் மெஸ்ஸி போய் விளையாட போற அந்த கிளப் இருக்குல்ல, அமெரிக்கனுடைய கிளப், அந்த கிளப்னுடைய பேரு இன்டர் மயாமி. அந்த கிளப் விளையாடக்கூடிய ஒரு லீகோட பேரு தான் மேஜர் லீக் சாக்கர், அதாவது MLS அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த லீக் டெலிகாஸ்ட் பண்றதுக்கான ரைட்ஸ மட்டுமே $250 மில்லியன் கொடுத்து இந்த ஆப்பிள் டிவின்றவங்க வாங்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மெஸ்ஸி அப்படின்ற ஒரு பிளேயர் விளையாடுறதுக்காக மட்டுமே. அப்ப அந்த ஒரு பிளேயர் விளையாடுறத அவ்வளவு பேர் பாக்குறாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த கம்பெனி வந்துட்டு இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க, $250 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல. சோ இதை வந்துட்டு திரும்பி எடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க சைட்ல இருந்து ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லியிருக்காங்க. அதாவது மெஸ்ஸி வந்ததுக்கு அப்புறம்
பல மில்லியன்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் நாங்க ஏர்ன் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் பாத்தீங்கன்னா $10, $15, $9 அந்த மாதிரி இருக்கும். நம்ம கணக்குப்படி பாத்தீங்க அப்படின்னா $700, $800 மாசத்துக்கு. சோ இந்த ஆப்பிள் டிவி எல்லாம் சான்ஸே இல்ல. இந்தியால வந்துட்டு நான் விளம்பரம் பண்றேன், இந்தியன் சப்ஸ்கிரைபர்ஸை பிடிக்க போறேன்னா அது நடக்கவே நடக்காது. காரணம் அந்த அளவுக்கு பிரைசிங் ரேஞ்ச். இப்ப நான் சொன்னேன்ல, ஆக்சுவலி நெட்ஃபிளிக்ஸ்னால ஏன் இந்தியன் சப்ஸ்கிரிப்ஷனை பிடிக்க முடியலன்னு, இதுக்கு முக்கியமான காரணம் இதுதான். பிரைசிங் ரேஞ்ச் வேற மாதிரி மாறுது. இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ் கண்ட்ரிஸ், யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல அவங்களுமே டாலர்ஸ் அண்ட் மத்த கரன்சிஸ்க்கு தகுந்த மாதிரி தான் விலை வைப்பாங்க. ஆப்வியஸ்லி அப்ப நெட்ஃபிளிக்ஸ் இப்போ இந்த அளவுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கான காரணம் அவங்களுடைய குவாலிட்டி. அந்த அளவுக்கு நிறைய மூவிஸ், வெப் சீரிஸ், அவ்வளவு ஸ்டஃப் வச்சிருக்காங்க அவங்களுடைய பிளாட்ஃபார்ம்ல. அப்ப இந்த ஆப்பிள் டிவி பத்தி என்னதான் ப்ரோ சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவுடைய ஒன் ஆஃப் த டாப் லீக்ஸ், அந்த லீக்ஸ் எல்லாம் எடுத்து பார்ப்போம்ல. நம்ம இந்தியாவில் எடுத்துட்டீங்கன்னா ஐபிஎல், அதாவது இந்தியன் பிரீமியர் லீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீக் இருக்கு. நான் சொல்லிதான் நமக்கு தெரியும் இல்லையா, எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. சோ அப்படியே அமெரிக்காவுடைய டாப் லீகா ப்ரோ அது. அப்போ நிறைய பேர் பாப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ட்விஸ்டே இருக்கு. ஆக்சுவலி நான் இப்ப சொன்னேன்ல, மேஜர் லீக் சாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு மெஸ்ஸி போய் விளையாடுற கிளப்போடைய அந்த ஒரு லீக், அந்த லீக டாப் 4th பிளேஸ்ல தான் வச்சிருக்காங்க. அதாவது 4வது இடத்துல இருக்கிற ஒரு ஸ்போர்ட்டுக்கு இவ்வளவு பெரிய அளவுக்கு மதிப்பு. அப்ப அமெரிக்கால எது அப்படி சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா NFL அப்படின்ற ஒரு லீக் தான் அமெரிக்காவுடைய டாப் லீக். அதாவது அமெரிக்கன் ஃபுட்பால் லீக். அமெரிக்கன் டீம்ஸே வந்துட்டு கலந்து விளையாடுற ஒரு லீக் தான் அது. ரொம்ப ஃபுட்பால் கூட போயிருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம சொல்ல வர விஷயம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஃபுட்பால் ரிலேட்டடா கிடையாது. இப்போ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அமெரிக்கன் பீப்புள் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு பாருங்க இந்த டைப்ஸ் ஆஃப் என்டர்டைன்மெண்ட்டுக்கு மட்டுமே, இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளாட்ஃபார்ம்ஸ், இந்த என்டர்டைன்மெண்ட்டுக்காக மட்டுமே.